வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சீரீஸ் 1 to 100 வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு டே 1 சீரீஸ் 1 ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்டிங் டே 1லேருந்து 100 வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வந்து டிராஸ்டிக் சேஞ்சில் கொண்டு போய் விடும். ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் வந்து அங்கங்கே பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு பாட்டுக்கு மட்டும் செஞ்சுருப்போம், அதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற எக்ஸசைஸ் டே 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்க போகுது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஒரு ஃபிட்னஸ் கிளாஸ்க்கு போகணும், இல்லை வந்து ஒரு எக்ஸசைஸ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes கூட மேக்ஸிமம் தேவைப்படாது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போது. அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் கொடுக்க போகுது உங்களுடைய பாடியில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர காலகட்டத்தில் நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 to 60 ஏஜ்க்கு அப்புறம் வர வேண்டிய நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30லே வந்துடுது. ஸோ ப்ரிவென்டிவாக நம்ம இந்த எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஹெல்த்தி வேலை தாங்க முடியும், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்னஸ், அதாவது கை கால் மறுத்து போகிறது, பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்லை, ஒரே இடத்துல உட்காந்து அப்படியே பிடிச்சிக்குது அப்படின்றவங்க தாராளமாக பண்ணலாம். பிபி பேஷண்ட், லோ பிபியாக இருந்தாலும் சரி, ஹை பிபியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பண்ணணுங்க. பிபி பேஷண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் ஆட் பண்ணியே ஆகணும், அவங்களோட ஹேபிட்டாகவே ஆயிடணும். அதே மாதிரி டயபெட்டிக்ஸ், வீட்டில் யாராவதுக்கு தாத்தா பாட்டி யாருக்காவது சுகர் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நர்வ்லாம் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடி பீப்புள் டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 8 hours வந்து கீபோர்டில் சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால ஃபிங்கரோடைய மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும். அதே மாதிரி அதோடைய நர்வ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். ஸோ அதை வந்து பம்ப் பண்ணி விடுறதுக்கும் அதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குங்க, அதாவது மூட்டு தேய்மானம், எந்த விதமான ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் ஓகே, ருமட்டாய்டு, ஆஸ்டியோ, பெரிய ஆர்த்ரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரியான தேய்மானம் ப்ராப்ளம் இருக்கவங்களும் தாராளமாக எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏஜ் குரூப் வந்து 30 to 60 இந்த சீரீஸ் வந்து தாராளமாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது 2 பேர் நம்மளால் வந்து நல்லா இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைங்களா? ஸோ இதோட டெக்னிக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஏம்மா நான் நிறைய வேலை செய்கிறேன், நீ நம்ம சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லிவிட்டு அதை செய்யின்ற அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து அதை ப்ராப்பராக அந்த மூமெண்ட்டை வாட்ச் பண்ணி செய்யும்போது அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங், ஸ்டாண்டிங் ரெண்டுத்துலையுமே பண்ணலாம். இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது சிட்டிங் சேரில் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு எல்போவை நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இது மெடிக்கல் டேர்ம்ஸில் ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் பண்ணிடுறது பெண்டு, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. இது உள்பக்கமாக ஃபஸ்ட்டு ஒரு 10 counts, அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 10 counts. ஸ்லோவாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இதை எக்ஸசைஸ் பண்ணலாம், இதுக்காக நீங்கள் தனியாக உட்காந்து செய்யணும்னு அவசியமே இல்லை. ஸோ சீரீஸ் 1 ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபிங்கர்ஸை பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறீங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்க போது, ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்க போது. ஏன்னா உங்களுடைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க போகிறதால. ஸோ கீப் சப்போர்ட்டிங் யுவர் சேனல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சீரீஸ் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.